ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் சிவ விவேதா. இன்னைக்கு நம்ம புறநானூற்றில் 183ஆம் பாடலுக்கான விளக்கத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். புறநானூற்றில் 183ஆம் பாடலை பாடியவர் பாண்டியன் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். கல்வியின் சிறப்பை எடுத்து கூறும் இந்த பாடலை பாடியவர் பாண்டிய அரசன். திணை பொதுவியல். புறத்திணைகள் அனைத்திற்கும் பொதுவான கல்வியின் சிறப்பு பற்றி எடுத்துரைப்பதால் பொதுவியல் திணை ஆயிற்று. துறை பொருண்மொழி காஞ்சி. கல்வியில் சிறந்தவர்களையே பெற்ற தாயும் அரசும் சமூகமும் மதிக்கும் என்ற கருத்தினை விளக்கியுள்ளமையால் துறை பொருண்மொழி காஞ்சி ஆகும். பெற்ற தாயின் உள்ளமானது தன் பிள்ளைக்கு எவ்வளவு குறை இருந்தாலும் அதனை பொறுத்து கொள்ளும். தன் பிள்ளையின் குறை பெற்ற தாய்க்கு தெரியாது. பிள்ளை செய்யும் குற்றங்களை தாயின் உள்ளம் பொறுத்து கொள்ளும். ஆனாலும் தான் பெற்ற பிள்ளைகளில் கல்வியில் சிறந்து விளங்கும் பிள்ளையிடம் கூடுதலாக அன்பு காட்டுவாள் தாய். எல்லா பிள்ளைகளையும் சமமாக மதிக்கும் தாய் கல்வியில் சிறந்தவரையே பிறரை விட அதிகம் மதிப்பாள். பெற்ற தாயின் மனம் கூட கல்வியில் சிறந்த பிள்ளையிடம் அன்பை அதிகமாக வெளிப்படுத்தும் என்று கல்வியின் முக்கியத்துவத்தை பாண்டியன் நெடுஞ்செழியன் இந்த பாடலில் எடுத்து காட்டுகிறார். இப்போது பாடலை பார்க்கலாம். உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றைநிலை முனியாது கற்றல் நன்றி. பிறப்போர் அன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. கல்வி கற்றுத்தரும் ஆசிரியருக்கு தேவைப்படும் போது உதவி செய்தும் மிகுந்த அளவு பொருள் கொடுத்தும் ஆசிரியரிடம் பணிவோடு வெறுப்பின்றி கல்வி கற்க வேண்டும். ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளுள் அவர்களின் கல்வி சிறப்புகளுக்கு ஏற்ப தாயின் மனநிலையும் மாறுபடும். ஒரே குடும்பத்தில் பிறந்த பல்லோருள்ளும் அறிவுடையோனையே அரசனும் தேடிச் செல்வான். வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் தொழில் முறையால் வேற்றுமையை தெரிவிக்க ஏற்படுத்தியிருந்த 4 குலங்களான அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர் என்னும் 4 குலத்தினருள் கீழ்குலத்தில் ஒருவன் கல்வி கற்றவனாக இருந்தால் மேற்குலத்தில் உள்ள ஒருவனும் அவனிடம் கல்வி கற்கச் செல்வான் என கல்வியின் சிறப்பையும் கல்வியில் சிறந்தவரின் சிறப்பையும் இந்த பாடல் எடுத்து காட்டுகிறது. தன் ஆசிரியருக்கு ஒரு துன்பம் வந்த காலத்தில் அதை தீர்க்க உதவி செய்ய வேண்டும். அதிகமான பொருளை கொடுத்து உதவி செய்ய வேண்டும். கல்வி கற்கும் போது பணிவுடன் இருந்து கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். பெற்ற தாய் கூட கல்வியில் சிறந்து விளங்கும் குழந்தையிடம் அதிக அன்பை காட்டுவாள். தாயின் மனம் கூட திரியும். ஒரே குடியில் பிறந்திருந்தாலும் அவருள் மூத்தோனை வருக என்று அழைக்காமல் அவர்களுக்குள்ளே அறிவுடையோன் சென்ற வழியில் அரசனும் செல்வான். வேறுபாடு சொல்லப்படும் 4 குலங்களுக்குள் கீழ்குலத்தான் ஒருவன் கல்வியில் சிறந்திருந்தால் மேற்குலத்தான் என்று சொல்லப்படுபவனும் அவனிடம் சென்று கல்வி கற்பான். இந்த பாடலில் கல்வியின் சிறப்பை 3 விதமாக விளக்குகிறார் ஆசிரியர். ஒன்று போல் சுமந்து பெற்ற பிள்ளைகளில் கல்வி கற்றவனிடம் தாயின் அன்பு கூடுதலாக வெளிப்படும். உடன் பிறந்த சகோதரர்களில் யார் கல்வி அறிவில் சிறந்து விளங்குகிறார்களோ அவருடைய ஆலோசனைகளையே நாடாளும் அரசனும் ஏற்றுக்கொள்வான். வகுக்கப்பட்ட குலப்பிரிவுகளில் கீழ்குலத்தில் ஒருவன் கல்வியில் வல்லவனாக இருந்தால் மேற்குலத்தில் உள்ளவனும் அவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பான். இவ்வாறு கல்வியின் சிறப்பை எடுத்து கூறுகிறார் ஆசிரியர். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.